ஸ்டாலினுக்கு அண்ணாமலை வாராத வந்த மாமணி. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியை தன் வாய்க்கொடுப்பால் அண்ணாமலை உடைத்தார். இதனால் அத்தேர்தலில் இக்கூட்டணி 10 முதல் 15 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பிருந்தது. அதில் மண்ணை வாரி போட்டார். அப்படியே சுளையாக ஸ்டாலினுக்கு 40 தொகுதிகள் கிடைத்தது. மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியை அண்ணாமலை உடைத்து விடுவாரோ என்ற அச்சம் கமலாலயத்தில் இருக்கிறது. இப்போது இவரது நடவடிக்கையால் திரும்பவும் திமுக ஆட்சி அமைத்திடுவாரோ என்ற கருத்து மக்களிடத்தில் ஏற்பட்டுள்ளது. அது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். தமிழக பாஜக தலைவராக 2021 அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் திமுகவின் ஊழல் குறித்து மட்டும் பேசி வந்தார். அண்ணாமலை திடீரென கூட்டணி கட்சியான அதிமுக குறித்தும் பேச தொடங்கினார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்தும் அண்ணாமலை பல விமர்சனங்களை முன்வைத்தார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது. பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாமக, அமமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இதையடுத்து அந்த கட்சியின் டெல்லி தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுகவை கொண்டு வர முயற்சித்தது. அப்போது அதிமுக தலைவர்கள் பலரும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கும் வரை கூட்டணி கிடையாது என்று கண்டிஷன் போட்டனர். இப்படியான சூழலில் கடந்த மார்ச்சில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் எடப்பாடி. பிறகு ஏப்ரலில் சென்னைக்கு வந்த அமித்ஷா அதிமுக பாஜக இடையில் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது என அறிவித்தார். அப்போது பேசிய அமித்ஷா, சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை பிடித்து கூட்டணி ஆட்சியை அமைக்கும். கூட்டணி ஆட்சிதான் அமைய போகிறது. அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அமையும் என்றார். இது பெரும் விவாதத்தை கிளப்பிய சூழலில் கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இதற்கிடையில் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் ஏற்பட்ட அதிருப்தியில் மையக்குழு கூட்டம் புறக்கணிப்பு, தன்னிச்சையாக ஆர்ப்பாட்டம் என தனி ரூட்டில் பயணிக்க தொடங்கினார் அண்ணாமலை. இதற்கு பாஜகவுக்குள் கடும் எதிர்ப்பு கிளம்பிய சூழலில்தான் திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்கவில்லை. ஏனெனில் எண்ணிக்கையை மட்டுமே போதாதது என பேட்டி ஒன்றை கொடுத்து பரபரப்பை மேலும் எகிர வைத்தார். அப்போதும் எடப்பாடி தரப்பு அமைதியாகவே இருந்தது. இந்த சூழலில் சமீபத்தில் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. அதிமுக தலைவர்களும் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் பெரியார், அண்ணாவை விமர்சித்து வீடியோ வெளியானது. அதனால் பெரும் சர்ச்சையானது. இது எடப்பாடி தரப்புக்கு தலைவலியாக அமைந்தது. அந்த நேரத்தில் அமித்ஷா ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில், சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும். அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும். முதல்வர் அதிமுகவிலிருந்து வருவார் என்றார். இதனால் அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். குறிப்பாக முதல்வராக பழனிசாமி வருவார் என கூறாமல் அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார் என அமித்ஷா கூறியது பெரும் விவாதத்தை கிளப்பியது. இதற்கும் எடப்பாடி தரப்பு பதிலளிக்கவில்லை. இந்த சூழலில்தான் எடப்பாடி, நான் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் என ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் நான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததும் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. திமுக கூட்டணி வைத்தால் நல்ல கட்சி, அதுவே அதிமுக கூட்டணி வைத்தால் அது மதவாத கட்சி ஆகிவிடுமா? எங்கள் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா சொன்னார். கூட்டணி ஆட்சி என்று அவர் சொல்லவில்லை. இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். அதில் இபிஎஸ் முதலமைச்சர். இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது? இந்த கூட்டணியில் யாரும் விரிசல் ஏற்படுத்த முடியாது. அதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியடையும். தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் என்றுள்ளார். எடப்பாடியின் இந்த கருத்து ஏற்கனவே அமித்ஷாவின் கூறிய கருத்துக்கு முற்றிலும் எதிராக இருந்தது. இது குறித்தான விவாதங்கள் சென்று கொண்டிருந்த சூழலில் அண்ணாமலை, பாஜகவின் ஒரு தொண்டனாக சொல்கிறேன், இந்த கூட்டணி உருவானதில் என் பங்கு இல்லை. இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டது என்பதில் என் பங்கு இல்லை. இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என யார் பேசினார்கள் என்பதிலும் என் பங்கு இல்லை. அப்படியான நிலையில் என்னுடைய தலைவர் அமித்ஷா சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நடைபெறும் என அமித்ஷா கூறுவதே எனக்கு வேத சத்தியம். அவர் பலமுறை மிக தெளிவாகவே சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக நான் கருத்தை மாற்றிக்கொண்டு
கூட்டணி ஆட்சி இல்லை என சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் இந்த கட்சியில் தொண்டனாக இருக்க எனக்கு தகுதி இல்லை. என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய தலைவர்கள் கருத்தை நான் வலுப்படுத்த முடியாமல், அந்த கருத்துக்களில் நான் சந்தேகத்தை எழுப்பினால் இந்த கட்சியில் நான் தொண்டனாக இருக்கக்கூடாது, தலைவனாகவும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. என்னை பொறுத்தவரையில் தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள், எனக்கு அதில் பங்கு இல்லை. ஆனால் என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும். அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் என பேசியதாக நான் நம்புகிறேன். ஆகையால் இதில் உறுதியாகவும் இருக்கிறேன். என்னுடைய தலைவர்கள் தொண்டர்களை, நிர்வாகிகளை கூப்பிட்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் நானும் மாற்றிக்கொள்கிறேன். ஆனால் அமித்ஷா ஒரு கருத்தை சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக நான் எப்படி அந்த கருத்தில் மாறுபட முடியும்? அண்ணாமலை ஏதோ கூட்டணியை உடைக்க பார்க்கிறார், பிளக்க பார்க்கிறார் என 4 பேர் வருவான். ஆனால் என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டேன் செய்யலைனா ஒரு பிஜேபி தொண்டனா தலைவனாக இருக்க நான் தகுதியில்லை என்றுதான் அர்த்தம். இதில் அதிமுக மாற்று கருத்து இருந்தால் அவர்கள் அமித்ஷாவுடன் பேசட்டும். பாமக, புதிய தமிழகம் கட்சி தலைவர்கள் தெளிவாக கூட்டணி கட்சி ஆட்சியில் உட்கார நாங்கள் ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் என சொல்கின்றனர். பிரேமலதா அக்காவும் இதே கருத்தை தான் சொல்கிறார். அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி ஆட்சி குறித்து பேச தொடங்கிவிட்டனர். ஒவ்வொரு தொண்டனும் வேலையை விட்டுவிட்டு கட்சிக்காக நேரம் ஒதுக்கும் போது அந்த தொண்டன் எதிர்பார்க்கிறான். எதற்காக கட்சிக்கு நேரம் கொடுக்கிறான்? எதுக்காக போஸ்டர் ஒட்டணும், பெயிண்ட் டப்பாவை கையில் எடுக்கணும்? இந்த கட்சியில் 100 பேர் கூட எம்எல்ஏவாகலாம். ஆனால் இத்தனை லட்சம் தொண்டர்களின் ஆசை என்ன? நம்ம கட்சியினர் அமைச்சராவதை பார்த்து பெருமைப்படுவதுதான். அதைத்தான் ஒவ்வொரு தொண்டனும் எதிர்பார்க்கிறான். எல்லா தொண்டனுக்கும் சீட் கிடைக்காது. நான் தொண்டர்களின் குரலாக பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் எதையும் பேசவில்லை. அமித்ஷா பேசியதைத்தான் இங்கு நான் முன்வைக்கிறேன். இல்லை, இதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம் என்றால் என்னுடைய தலைவரையே டிபெண்ட் செய்ய முடியாத நான் ஏன் அரசியல் கட்சியில் இருக்க வேண்டும் என்றார். ஏற்கனவே எடப்பாடியின் மாறுபட்ட கருத்தால் கமலாலயத்தில் அனல் தகித்துக் கொண்டிருக்கும் சூழலில்தான் அண்ணாமலையின் கூட்டணி ஆட்சி குறித்த பேச்சானது இன்னும் சூட்டை கிளப்பியிருக்கிறது. மக்களை முட்டாளாக்கும் செயல் இது. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும். அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் என அமித்ஷா தெரிவித்துவிட்டார். இதற்கு அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பாஜக பங்கேற்கும் என்பதுதான் பொருள். ஆனால் எடப்பாடி புரிந்து கொள்ள சக்தி இல்லை. அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை என சொல்லி வருகிறார். இன்னும் எத்தனை காலத்திற்கு மக்களையும் நீங்கள் முட்டாளாக்குவீர்கள்? இதற்கிடையில் அண்ணாமலை அமித்ஷா கூறியதுதான் வேதவாக்கு, அந்த கருத்தில் தான் நான் நிற்பேன் என்கிறார். ஆக 2 பேரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அவர்கள் இருவரும் இணைந்து கூட்டணி ஆட்சி என்றால் என்ன? அதிமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பாஜக இடம்பெறுமா என்பதையெல்லாம் விளக்க வேண்டும். நான் தான் முதல்வர் என கூறும் எடப்பாடி உங்களுக்கு கூட்டணி ஆட்சி குறித்து புரியவில்லை என்றால் நாங்கள் பாடம் எடுக்க தயாராக இருக்கிறோம் என அண்ணாமலையை கண்டித்து காட்டமாக அறிக்கை வெளியிடுவாரா? ஆக அமித்ஷா, எடப்பாடி மாறுபட்ட கருத்துக்களுடன் பேசுவது காமெடியாகவே இருக்கிறது. கவுண்டமணி செந்தில், பார்த்திபன் வடிவேலு காமெடியை விட மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் முதலில் தெளிவுக்கு வர வேண்டும். இவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்க வேண்டியது தமிழக மக்கள்தான். அதே நேரம் அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடாது. எடப்பாடி அவமானப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் நோக்கம். திமுக தலைவர் ஸ்டாலினை விட அதிமுக பாஜக கூட்டணி உடைய வேண்டும் என்பதில் அண்ணாமலைக்கு தான் ஆர்வம் அதிகம். தமிழகத்தில் பாஜகவால் ஒருபோதும் காலூன்ற முடியாது என அன்வர் ராஜா பேட்டி கொடுத்திருந்தார். அது குறித்து அண்ணாமலை, நான் தனி மனிதன், யாரிடமும் வேலை செய்யவில்லை என்கிறார். இதேபோல் பாஜகவின் பூத் வலிமைப்படுத்தும் பயணத்திலும் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. ஆனால் எடப்பாடி கருத்துக்கு மட்டும் முதலாளாக ஓடி வந்து பதில் சொல்கிறார். இதன் மூலமே அவரது நோக்கம் தெளிவாகிவிட்டது. இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூட்டணியை உடைக்கும் வேலைகளை அண்ணாமலை செய்கிறார். இப்படியான சூழலில் பாஜக கூட்டணியில் தொடர வேண்டுமா என எடப்பாடி தான் முடிவு செய்ய வேண்டும். ஆக கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் அதிமுக பாஜக உறவு சீக்கிரமே முறியும் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன. அதற்கு ஏற்றாற் போலவே அவர்களின் நகர்வுகளும் இருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறது என்பது விரைவில் தெரிந்துவிடும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.